மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். Praise the Lord Jesus Christ. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு இக்கட்டான ஒரு டாபிக் தான் நம்ம டீல் பண்ண போறோம். என்ன தெரியுமா? அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது. கஷ்டம் தாங்க. சரி, நானும் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனால் இட் இஸ் பாசிபிள். கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், இட் இஸ் பாசிபிள். இது எரிச்சலுக்கு இடம் கொடாது அப்படின்னும் போது என்னன்னா, ஒரு சிலருக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் நை 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 நைன்னு எரிச்சல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ அதையே திருப்பி திருப்பி சொல்லி, இல்லாட்டி தொன்னு பேசி எப்படியா நம்மளோட கோபத்தை வர வச்சிருவாங்க, வர வைக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? இந்த பைபிளில் வந்து நமக்கு கொலோசியர் திருமுகம் 3:21 இப்படி இருக்குது: பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீங்கன்னு. இது ஏன் ஒத்துக்குவோமா? பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட. அவங்க என்ன சொல்றாங்க? பெற்றோர்கள்ட்ட கேட்டா பெற்றோர்கள் சொல்றாங்க, பிள்ளைகள் தான் எங்களுக்கு எரிச்சல் மூட்டுறாங்க. நாங்கள் நல்லது சொன்னாங்களும் அவங்களுக்கு பிடிக்கிறதில்லன்றாங்க. அதே நம்ம பிள்ளைங்களை கேட்டா அமைதியா நம்ம சொல்றதுக்கு ஆமாண்டா எனக்கு தெரியும் விஷயம். அம்மாங்க பிள்ளைங்களுக்கு ஒரு காலத்துல இப்போ ஒரு எய்ம் இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும், இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். அப்போ ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மாங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும், அதுதான் வேணுவாங்க. இதை நீ படி, இதை செய்யணும். அதாவது we have to find the taste of the child. பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கு, அவங்களுக்கு என்ன இருக்கு, அதில் வளர்த்து விட்டுரும். இல்லைன்னா என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு எரிச்சு விட்டுரும். இந்த காலத்து பிள்ளைங்க பாவம், ஸ்கூல்லையும் படிச்சு லொங்குன்னு படிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் கொஞ்ச நேரம் அமைதியாக ஏதாவது பண்ணலான்னு நினைக்கும் அம்மாங்க விட்றாங்களா? படி படி படின்னு எரிச்சு விட்றாங்க. பாவம் பிள்ளைங்க தான் இல்லை? அது இன்னொன்று, இப்போ தனக்கு பிடிச்சமானதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படும் போது ஏதோ ஒரு பொருளோ ஒரு ஏதோ செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லை ஒரு க்ரியேட்டிவாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. க்ரியேட்டிவிட்டி நிறையா இருக்கும். இதெல்லாம் இந்த பிள்ளைங்களோட ஷேர் பண்ணுறது தான். நான் ஒரு ஆர்ட்டில் நல்லா இருக்கும், இல்லை ஒரு சிங்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ ஆனால் அவங்க அதெல்லாம் உனக்கு ஒத்து வராது, அதை செய்ய வேண்டாம், நீ இதை செய்யன்னு சொல்கிறது. இல்லையா, இன்னொரு அதர்வைஸ் பக்கத்து வீட்டில் அவங்க கீபோர்டு வாங்கிட்டாங்க, நல்லா அந்த பையன் அவனுக்கு திறமை இருக்குது, வாசிக்கிறான், ஏன் பிள்ளைய வாங்கணும்? உடனே பாட தெரியாத பிள்ளைய பாடு பாடு கீபோர்டு வாசின்னு தொந்தரவு பண்ணி எரிச்சல் பண்ணுறாங்க. இது ஒரு வகையான எரிச்சல். இன்னொரு எரிச்சல் எப்படி தெரியுமா? நல்ல தோழிகளாக இருப்பாங்க, நல்ல புரிதலோடு இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததில் பிரிஞ்சு போயிருக்கவங்க இதை ஒருத்தருடைய நல்ல குணமும் தெரிஞ்சு அவர்களுடைய பலவீனமும் தெரிந்து வேறு அந்த பலவீனத்தையே சுட்டி காட்டி அவங்களை இன்னும் பலவீனமாக்க பல விதத்தில் ட்ரை பண்ணுவாங்க பாருங்க. அந்த எரிச்சல் மூட்டுறது பாருங்க. அவங்களுக்கு எப்படினாலும் அந்த பாவத்தை திருப்பி விட செய்யணும், கோபத்தை ஊட்டணும் அப்படின்னு சொல்லுது. அதுதான் எரிச்சல் மூட்டுறது. இது அன்புக்கு அடையாளமே கிடையாது. 1008 புண்ணியங்கள் செய்யலாம், ஆனா என் மூலமா மற்றவங்களை விட செய்யறோம் பாருங்க, அதுதான் பாவம். ஆண்டவரே சொல்றாரு, நீ மற்றவர்கள் பாவத்தை விழுவதற்கு நீ காரணமா இருந்தா உங்க கழுத்துல என்ன கட்டணும், எந்திர கல்லை கட்டணும்னு சொல்லியிருக்காரு. உணர்றோமா? இல்லைங்க. இது நாமளே எரிச்சல் படாம இருக்கிறோமா? இல்லைங்க. எடுத்துங்களேன், நம்ம பைபிள்ல மோய்சனை, எவ்வளோ பெரிய தலைவர், இஸ்ராயல் மக்கள் அழகா நடத்திட்டு வந்துட்டார் ஆண்டவருடைய சொல்லு கீழ்ப்படிந்து. ஆனால் அந்த மக்கள் வந்தவங்க திருப்தியா இருந்தாங்க. 16ஆம் அதிகாரத்துல பாருங்க என்ன சொல்றாங்க. இஸ்ராயல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவா இந்த நிலத்திற்கு நீங்கள் எங்களை கூட்டி வந்தீர்கள் என்று சொல்லி முறுமுறுக்கிறாங்க. ஆனா அந்த முழுவர் கேட்குது, கடவுளுக்கு எதிராக தன்னை விடுதலை செய்த அந்த ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்து வந்தாங்க, எரிச்சல் மூட்டுறாங்க. யார? மோயிசனுக்கு. மோயிசன் எரிச்சல் அடைந்தார், பார்த்தார், சகிச்சு பிடிச்சார். போய் யார்கிட்ட போய் அவர் வேண்டுவாரு? கடவுளுடைய தான். அன்றே இந்த மக்களை நான் பெத்த பிள்ளைங்களா முறுமுறுத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லி அவர்கிட்ட முறையிடும் போது ஆண்டு நன்மை மீண்டுமாக செய்தார், மன்னாவை தந்தார். மீண்டுமாக அமைதியா இருந்தாங்களா? தண்ணி இல்லை.
17ஆம் அதிகாரத்துல வாங்க, திருப்பி வாங்க. அங்க தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோயிசனை எதிர்த்து முறுமுறுத்து, நீ எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மீண்டும் மோசே போனார் ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல் எறிவார்களே என்று கத்துறார் மோசே. அவன் பாருங்களேன், அவரு எரிச்சல்ல கத்திட்டார். நமக்கு நடைமுறை வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு புனிதர் இருக்கிறாருங்க. யார் தெரியுமா? சென்ட் ட்ரீசா ஆஃப் சைல்ட் ஜீசஸ். அவங்க வாழ்க்கையில அவ்வளோ ஆண்டவர் மேல அன்பு. உங்களுக்கு தெரியும், சின்ன குழந்தையிலிருந்தே விளையாடுறது கூட இயேசுவோடு விளையாண்டு இருந்த ஒரு அருமையான புனிதர். அவங்க வாழ்க்கையில உடனே இருந்த சகோதரி அவங்க எரிச்சல் முட்டுறதா என்ன செய்வாங்க தெரியுமா? துணி துவைக்கும் போது வேணும்னு தண்ணியோடு பழிச்சு தேய்ப்பாங்க. அந்த தண்ணி வந்து அவங்க முகத்துல படும், அழுக்கும். ஆனா இவங்க எரிச்சல் படாமல் சிரித்து கொண்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? நிறைவானது வரும்போது இந்த குறைவானது மாறி போகுன்றதுக்கு அவங்க நமக்கு அடையாளம். நிறைவான அன்பு, ஆண்டோடைய அன்பு, இயேசுவின் அன்பு அவருக்கு நிறைக்கப்பட்டதுனால இந்த குறைவா இருக்கிற இந்த பலவீனங்கள் மாறி போயிடுச்சு. இன்னொரு அடையாளம் தெரியுமா? ஒரு சகோதரி அவங்க எப்ப பாரு ஏதாவது ஒரு சொல்லி நச்சு திட்டே இருப்பாங்களாம், ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்களாம். இவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, மீண்டும் அந்த சகோதரியோட பேசிட்டே இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் இந்த சகோதரிக்கே தாங்க முடியாம கேட்டாங்க, தெரேஸ், எப்படி உன்னை நான் காயப்படுத்திட்டே இருந்தாலும் நீ திருப்பி சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லும் போது குழந்தை தெரேசாம்மாள் சொன்னது என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்க இயேசுவை நான் பார்க்குறேன் அப்படின்னு. பாருங்க, தான் உண்மையாலுமே ஆண்டுடைய அன்பால் நிறைக்கப்படும் போது தான், உண்மை நிறைக்கப்படும் போது தான் நமக்கு இந்த தன்மை வரும். இதுக்காக நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நிறைவா எங்களுக்குள்ள வாங்கப்பா, நிறைவா எங்கள் நிரப்புங்க. உங்கள் அன்பு நிறைவானது. அந்த நிறைவான அன்பு எங்கள் வாழ்வாய் மாறட்டும். எங்களை ஆசீர்வதியும். அன்பு தேவதாயி, எங்களுக்காய் பரிந்து பேசும். உனது யோசேப்பே, எங்களுக்காய் பரிந்து பேசும். அன்பு குழந்தையை போல நாங்களும் எல்லாவற்றையும் தாங்கி எரிச்சல் அடையாமல் இருக்க எங்களுக்கு பலன் தாரும். அனைத்து புனிதர்களை எங்களுக்காய் பரிந்து பேசும். ஆமென். God bless you. Ave Maria, Ave Maria, Ave Maria. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பீஸ்.